தேமுதிகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையில் எந்தவிதமான இழுபறியும் இல்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு உள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், கூட்டணி விவகாரத்தில் தேமுதிக ஆலோசித்து முடிவு எடுக்கும் என்றார். அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைத்து அதிக இடங்களில் வெற்றி பெறுவோம் என்ற அவர், பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமர் பதவியில் அமர்ந்தால் நாடு பாதுகாப்பாக இருக்கும் என்றார். மேலும் திமுகவை பற்றி மிக மோசமாக வசைபாடிய வைகோ தற்போது எப்படி புகழ்ந்து வருகிறார் என்றும் அவர் வினா எழுப்பினார். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது. அந்த நிலைப்பாட்டில் அவர் இருக்கார். யாரும் இழுவையெல்லாம் கிடையாது. எதிர்கட்சியா இருக்கும்போது பல்வேறு விமர்சனங்கள் இருக்கார். கூட்டணி அமைக்கின்ற பொழுதுதான் பெருமித்த கருத்து இருக்குது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. அந்த தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் வைகோ இருக்கு. எந்த அளவுக்கு திமுக வசப்படுறாரு உங்களுக்கு தெரியுமா? எந்த அளவுக்கு போல்ந்து பேசுறாரு. பத்திரிகையில் போட மாட்டேங்கிறீங்க, தொலைக்காட்சியில் காட்ட மாட்டேங்கிறீங்க. எங்களை மட்டும் கேள்வி கேட்கறீங்க. அதோட யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. அவர்கள் என்ன சொன்னாங்க? எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது தட்டிக்க நல்லதை செஞ்சால் பாராட்டுவோம். சில நேரத்தில் எங்களுக்கு கொள்கைக்கு மாறுபட்டால் பேசுவோம் என்று சொல்லிடுறாங்களே. எதுக்கு சொல்லல. கடைசி பரவாயில்ல படிச்சு பார்த்தேன். நல்லாவே வரவேற்போம். இது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் கிடையாது. இது மத்தியிலே ஆட்சியில் யார் வர வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட தேர்தல். அந்த தேர்தலில் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணி அமைக்கின்ற நோக்கமே, இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு, 130 கோடி மக்கள் கொண்ட மிகப்பெரிய நாடு. இந்த நாட்டிற்கு பிரதமராக வரீங்க ஒரு வலிமையான, திறமையான, அனுபவமிக்க ஒருவர் பதவியேற்கும். அதே எங்களுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி மக்களுக்கு யார் பாதுகாப்பாக இருப்பார்கள், யார் பிரதமராக இருந்தால் சிறப்பான பாதுகாப்பை தர முடியும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்தால்தான் இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கும் என்று நாங்கள் எங்களுடைய எண்ணத்திலே தோன்றிய காரணத்தினால், எங்களுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் எண்ணிய காரணத்தினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே பல்வேறு கட்சிகள் இன்றைக்கு இணைந்திருக்கின்றன. பாட்டாளி மக்கள் கட்சி முதலாக எங்களோடு தோழமை கொண்டது. அதற்கு பிறகு பாரதிய ஜனதா, அதற்கு பிறகு புதிய தமிழகம், இன்னும் பல்வேறு கட்சிகள் எங்களோடு கூட்டணியிலே இடம்பெற இருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலே அதிக இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம். தமிழகத்தில் திமுகவை பொறுத்தவரை எப்போதும் பொய் ஒன்றைய பிரதானமாக பேசி வரும் கட்சி என முதலமைச்சர் அப்போது விமர்சித்தார். அதிமுக தலைமையிலான கூட்டணியை உடைக்க எதிர்க்கட்சிகள் பல்வேறு சதித்திட்டங்களை தீட்டி வருவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், அதிமுக கூட்டணியை கண்டு ஸ்டாலின் மிரண்டு போய் உள்ளதாகவும் தெரிவித்தார். அதிமுக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணைய உள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அப்போது தெரிவித்தார்.